ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு எப்படி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடந்துச்சு. ஸோ எனக்கு ஏன் பாசிட்டிவாக நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டேன். நிறைய இப்பயும் எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் அது வெளியே நான் காட்டிக்கல. ஏன்னா இதுக்கு காரணம் முத்ராட்சை. சரிங்களா? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை. ஸோ நிறைய பேர் நம்ம ஏரியாவிலேருந்து எனக்கு கூப்பிட்டு நிறைய பேர் ஏன் உத்ராட்சி போட்டேன், என்ன சாமியாரா போயிட்டியா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. 2-3 விஷயத்த மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும். அதுவுமே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? நான் 2-3 விஷயம் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதனால நீ சாமியார் ஆயிடுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பின்னாடி பேச்சு நடக்குது. ஸோ சாமியாரெல்லாம் ஆக மாட்டேன். மனசு கஷ்டமா இருக்கும் போது போன டைமே நான் போட்டேன். எனக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடந்துச்சு. ஸோ இப்பயே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறதுனால இது போட்டால் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுனால இப்போதைக்கு என் ஒரு சின்ன இதுக்காக போட்டிருக்கேன். ஸோ காலப்போக்கில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோல்டில் செஞ்சு போட்டுருவேன். சரிங்களா? எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் நடந்து வரும்போது சும்மா ஐயோ ஏன் இந்த பிள்ளை இதை போட்டுருச்சு, அச்சுச்சோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போன் அடிச்செல்லாம் கேட்குறீங்க. திடீர்னு என்னடா ஆச்சு இந்த பிள்ளை இதெல்லாம் போட்டுக்குச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கும் இந்த மாதிரி இருக்குது, நானும் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது போகிறனால எனக்கு நல்லது நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா மனக்கட்டுப்பாடு இதில் சூப்பராகவே கிடைக்கிது, மன ஆறுதல் கிடைக்கிது. ஸோ எதையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடைக்கிது. நான் ஏன் கோழையாக இருக்கேன், நான் எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிது. ஸோ இது நான்வெஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாது. உத்ராட்சை நீங்கள் போடும் போதே கோயிலே சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உத்ராட்சை கோயிலில் போய் வாங்கிட்டு போட்டு மறுபடியும் கொண்டு சாமிக்கிட்ட வச்சு மறுபடியும் அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க இதை கழட்டி வச்சதுக்கப்புறம் அபசகுணமாகவே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏங்க நம்ம தலையெழுத்துன்னு இருக்கிறது நடக்க தான் செய்யும். அது இது போடுறதுனாலன்னு இல்லை, போடாமல் இருக்கிறனாலையும் இல்லை. ஸோ இது போட்டனால நான் சாமியாரும் இல்லைங்க. தயவு செய்து சாமியாருன்னு சொல்லாதீங்க, வருத்தமா இருக்குதுங்க. நானும் இதில் சொல்ல மாதிரி நானும் சாமியாருங்கிற மாதிரி இருக்கு. இது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு நம்ம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காம இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா பாசிட்டிவா நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் நானும் போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ சின்ன பிள்ளையா இருந்தா வேணாம். சரிங்களா? சின்ன பிள்ளைங்க ஏன் போட வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, சின்ன பிள்ளைங்க நம்ம ஒரு கட்டுப்பாடா இருக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால தான் அந்த காலத்திலேயே வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ கழட்டி வைக்கிறதுனாலலாம் எப்படி சொல்றது, கழட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமா அப்படிங்கலாம் கிடையாது. ஸோ நான் கழட்டி வச்சுதான் போட்டிருக்கேன். நிறைய பேர் நானும் கேட்டிருக்கேன், ஏதாவது சாப்பிடும் போது கழட்டி வச்சுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு அதோட சாமியோட பேர் சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மந்திரத்தை சொல்லிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இதை கழட்டி வச்சா இதான் நடந்துரும்னு சொல்லிட்டு கழட்டாமே நிறைய தப்பு. நான்வெஜ் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணோம்னா கடவுள் தண்டிக்க தான் செய்வார். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், தெரியாததெல்லாம் எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி பண்ணலை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தர் 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு என்னோட கஸ்டமரு மதியானம் என்னை இப்படி ஒரு சுத்திட்டு ஏன் அப்படின்னாங்க. என்னடா அது, என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனா, அதுக்கப்புறம் ஏ காயத்ரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வாய் மூடிட்டு போய் கேட்டாங்களா. என்னடா இது அவ்வளோ பெரிய துரோகமா, என்னங்க நடந்துச்சு, மனசு கஷ்டமா இருக்கு, போட்டிருக்கேங்க, இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னா. இது மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடியோ ஆகும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நான் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட